குழுமத்தின் இயக்குனர் திரு ஏபி செல்வராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த சங்கத்தின் செயலாளர் கே சங்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்கு வருகை கொண்டுள்ள பட்டாசு தொழில் உரிமையாளர்கள், தீப்பெட்டி தொழில் உரிமையாளர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் மற்றும் அவர்கள் சார்பாக கெமிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம், எம்பிபிஎஸ்க்கும் பயாலஜிக்கும் என்ன வித்தியாசம், அக்ரிகல்ச்சருக்கும் வாட்டருக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து துவங்கப்பட்டது. இந்த திட்டமானது முதலாக வேலைக்கு சேரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ், ஃபஸ்ட் டைம் வேலைக்கு சேரக்கூடியவங்களுக்கான ஒரு இன்சென்டிவ் திட்டமாகும். அவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய, இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் செயல்படுகிறது. புதியதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுது. அது 2 தவணையாக கொடுக்கப்படுது. 6 மாதம், ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் 7,500 ரூபாவும், அடுத்த 6 மாதத்தில் 7,500 ரூபாவும், 15,000 ரூபா எம்ப்ளாய்க்கு முதல் தடவை வேலைக்கு சேரவங்க. அந்த முதல் தடவை வேலையாளர் நியமிக்கிற எம்ப்ளாயருக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்து நியமிக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு பிரதி மாதம் 3,000 ரூபா இன்சென்டிவ் அரசாங்கம் கொடுத்துருது. இந்த 3,000 ரூபான்ற இன்சென்டிவ் 1 லட்சம் ரூபா, 20,000 ரூபாலேருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா கொடுக்கப்படுறது. 10,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா 2,000 ரூபாயும், 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 1,000 ரூபாயும் இந்த எம்ப்ளாயருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்கீம் ஆகஸ்ட் 1, 2025 தொடங்கி 31 ஜூலை 2027 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஊக்கத்தொகையானது எதன் காரணத்தினால கொடுக்கப்படுதுன்னா, நம்ம நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும், கூட்டணும், நம்ம நாடு ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை வச்சு கொடுக்கப்படுது. அதனால் எல்லா செக்டாருக்கும் இந்த இன்சென்டிவ் போனாலுமே ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு மட்டும் 4 வருஷம் இந்த இன்சென்டிவ் கொடுக்கப்படுகிறது. மிச்ச செக்டார்ஸுக்கெல்லாம் 2 வருஷம் இந்த இன்சென்டிவ் கொடுக்கப்படுகிறது. எல்லா தொழிலாளிகளுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளிகள் அப்படி இல்லை, இது ஃப்ரெஷர்ஸ் முதல் தடவையாக வேலைக்கு சேரணும். அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இபிஎஃப்ஓவில் ஆகஸ்ட் மாதம் முதல் தடவையாக அவங்களுடைய யூஏஎன் ஜென்ரேட் ஆகி இருக்கும். அதுதான் அதனுடைய வயது வரும்ன்றது ஸ்கீம்ஸ் ப்ரொவிஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ்னால் யார், ரீஜாயினிஸ்னால் யாருன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஃபினேஷனுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் திட்டம். இப்போ இங்கே சிவகாசியில் பார்த்தீங்கன்னா சார், கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் தொழிலாளர்கள் வேலை பண்ணுறாங்க. அதில் பேர் குறைந்தபட்ச தொழிலாளர்களுக்கு தான் இந்திஎஃப், பிஎஃப் எல்லாமே பிடிக்கிறாங்க. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் தரப்புலேருந்து எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்களா, எதுவும் முயற்சி எடுக்கிறீங்களா? அதுக்கு கண்டிப்பாக ஆர்ஓ மதுரை இது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் வரும் பட்சத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு சிஐ பர்மிஷன் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே நிறைய விபத்துகள்லாம் நடந்துகிட்ருக்குது. அந்த நடக்கும்போது எல்லா விபத்துகள்லேயும் எங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. விபத்து சம்மந்தப்பட்ட ஒரு நோடல் ஆஃபீஸரும் இங்கே இருக்கிறாங்க. இவங்களாக மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் போகணுன்றதுக்கு அரும்பாடு பண்ணுறாங்க. இல்லை இப்போ பெரும்பாலும் இல்லையே சார். இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னாலே 4 லட்சம் பேர் இருக்காங்க, 1 லட்சம் பேர் கூட பிஎஃப் பிடிக்கிறது எல்லா கம்பெனிகளும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் சார்? பிஎஃப் பிடிப்பதில்லைன்றது கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர முடியும். சூமோட்டோவான இன்ஸ்பெக்ஷன்ஸு கிடையாது. கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றோம். எந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி வர்ற எந்த இன்ஸ்பெக்ஷன்லையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் என்ரோல்மெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட பட்சத்தில் அவங்கள கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ரோல் பண்ணுறோம். அவங்களுக்குரிய பெனிஃபிட்ஸும் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ஷூர் பண்ணுறோம். 4 லட்சம் தொழிலாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ஏசிபிஎஃப் இல்லாதனால நம்பகத்தன்மை இல்லை. ஸோ அவங்க தான் வேலை பார்க்கலாம். அதுக்கான அத்தாட்சிக்காக நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இவங்க கோர்ட்டில் கேஸ் போடும்போது 4 லட்சம் 4 லட்சம் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஏசிபிஎஃப் வச்சு தான் அவங்க ப்ரூவ் பண்ண முடியும். அத்தனை பேர் இல்லை. 4 லட்சத்துக்கான பரிமாற்றம் கோர்ட்டில் என்ன சொன்னால் நீங்கள் மாற்று தொழிலை பாருங்கன்றது எம்ப்ளாயிஸ் கம்மியாக தானே இருக்காங்க.
அந்த மாதிரி அவங்களே இல்லை எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தகவலின் படியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்து எந்த ஒரு தொழிலாளிக்கும் பெனிஃபிட்டு கிடைக்காம இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பாகவும் இருக்காங்க, ரொம்ப கருத்தாகவும் இருக்காங்க. அதை வந்து என்ஷூரும் பண்ணுறாங்க. சார் உங்கள் தரவுபடி எத்தனை பட்டாசு தொழிலாளர்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படிங்கிறாங்க? இங்கே எத்தனை பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கு? 1000 தொழிற்சாலை, 40,000 பேருக்கு வந்து யூஏ நம்பர்ஸ். 40,000 பேருக்கு 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 8 லட்சம்ன்ற தரவு எதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தெரியல. 4 லட்சம் இது சொல்கிறீங்க, நீங்கள் 8 லட்சம் மறைமுக தொழிலாளர்கள் சார் நேரடியாக மறைமுகமாக அப்படிங்கிறது நேரடியான யூஏஎன் ஜென்ரேஷன் எங்ககிட்ட 40,000 யூஏஎன் ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட இன்னைக்கு மீட்டிங்க்கு வரும்போதே 87 தொழில் அதிபர்களுடைய 300 தொழிற்சாலைகள் இங்கே ரெஜிஸ்டர். ஸோ எங்ககிட்டையும் அந்த 300 தொழிற்சாலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொழிற்சாலைக்கு 100ன்றது வந்து மினிமம் இருக்கிறாங்க. 40,000 யூஏன்றது என்ன இருக்குது எங்களுக்கு கணக்கு பிரகாரம் எங்களுக்கு என்ன ஆகுது, டேலி ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.